நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். கவின், ஆண்ட்ரியா, பவன் கிருஷ்ணா, சார்லி இது போன்ற நட்சத்திர பட்டங்கள் நடித்து வெளியிருந்திருக்க மாஸ்க் படத்தோட திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி பேஸ் பை வெற்றிமாறன் போட்டு விக்ரன் அசோக் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் தான் த மாஸ்க். காமெடி த்ரில்லர் மூவி. சென்சார் போர்டில் UBA தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரத்தந்தரிக்கிற காட்சிகள் ஏகப்பட்ட காட்சிகள்னால UBA தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரன்னிங் டைம் ஆகுது. 2 மணி நேரம் 10 நிமிஷம் சம்திங் ரன்னிங் டைம் ஆகுது. காமெடி த்ரில்லர் மூவி. இது ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம தனுஷ் நடித்த குபேரன் படத்தோட ஒன்லைன் தான் சொல்லணும். அதில் ஒரு பணத்தை மாஃபியா பண்ணுறதுக்காக ஒரு பிச்சைக்காரனை தேடி அவங்க அக்கௌண்ட்டில் பிளாக் மணியை பூரா ஒயிட் மணியை மாற்றுவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அரசியல்வாதியோட அமௌண்ட்டை ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டை வச்சு நம்ம மாஸ்க்கான நம்ம கவின் உள்ளே கொண்டு வராங்க. கவின் அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் எப்படி அந்த 4000 கோடிக்கு மேலே இருக்க பணத்தை எப்படி கொண்டு கொடுக்குறாங்கன்றதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில் அவங்க 2 பேருக்கும் அடிக்கிற லுட்டியில் தான் செம காமெடியாக இந்த த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க படத்தோட டீம். ஃபஸ்ட் ஹாப்பை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் வந்த எல்லா சாங்ஸுமே பேக்ரவுண்ட் மியூசிக்கு, பிஜிஎம்மு, பாடல்கள் அந்த ஒரு சில பாடல்கள்லாம் இருக்குது காதல் கவிய மாதிரி. அதுவுமே கொஞ்சம் ஹிட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக மொக்கையும் இல்லை, பெருசாக ஹிட்டும் கிடையாது. ஃபீல் குட் சாங்ஸ் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் அலெக்ஸா ஜிவி சாங் ப்ளீஸ் அப்படின்னு அதெல்லாம் போகிறாங்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணுற கிளவன்ட்டு மூவி. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட காமெடி பண்ணுற எல்லாம் இருக்குது. சார்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற காமெடியும் சரி, 2 பேரும் பண்ணுற காமெடி ஒரு பக்கம் மக்காவாக போயிட்டுருக்கனாலும் ஒரு பக்கம் ஆண்ட்ரியா கிட்ட நம்ம கவின் பேசுகிற ஒவ்வொரு இன்ட்ரோ சீன்ஸும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயமாக இல்லை, ஆனால் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த டைலாக்லாம் ரசிக்கும்படி தான் இருக்குது. இவ்வளோ கிட்ட நீ தாங்குவியான்ற மை காட்டெல்லாம் அவங்க மிரட்டுற சீன்ஸும் சரி, கூஸ் பம்ஸாகவே இருக்கும். அந்த கடைசி அந்த 4000 கோடியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் படத்தோட ப்ளஸ் கடைசி கிளைமேக்ஸில் வச்சு ட்விஸ்ட் அடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போகிற கதைகளை செகண்ட் ஹாஃப் இருக்குது நம்ம இன்ட்ரோல் பேக்கில் கணிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இன்ட்ரோல் பேக் சீன்ஸை நீங்கள் பார்த்தாலே வரும், என்னடா இது இப்படி சப்பன்னு டக்குன்னு முடிச்சு விட்டாங்களே இன்ட்ரோவில் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு விறுவிறுப்பான கதைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ரியாவுடைய நடிப்பு சொல்லி ஆகணும். அவங்க மிரட்டி தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம வட சென்னையில் அவங்கள பார்த்தது மாதிரி அதுக்கப்புறம் இந்த பெரிய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுற மாதிரி இந்த சீன்லாம் இந்த படத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம நெல்சன் திலீப் அவருடைய வாய்ஸ் ஓவரில் தான் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்குது, எண்டு வரைக்கும் அவர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸ் ஓவர்லேயே படம் கிட்டத்தட்ட 3/4 படத்தை முடிச்சிடுறாங்க. ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் சொல்ல, ஆனால் அவர் இசை புயல்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இசை புயல் ஏஆர் ரஹ்மான் மாதிரியே அவருடைய மியூசிக்லாம் யூனிக்காகவும் தனித்துவமாகவே தெரியும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும். ராமர் படத்தோட எடிட்டர் அவருக்குரிய ஒளிப்பதிவை சூப்பராக கொடுத்த அந்த ஒளிப்பதிவுகளை கரெக்டாக எடிட் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சார்லியோட நடிப்பு, ருஷினா சர்மாவுடைய நடிப்பு, இவங்கெல்லாம் நடிப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்களை செம்மையாகவே நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம கல்லூரி வினோத் அவர் கொடுக்கப்பட்ட ரோலில் 2-3 ரோலில் தான் வருவார். அவருடைய கல்லூரி வினோத் அவர் கொடுக்கப்பட்ட ரோலை கச்சிதமாக படத்தில் பக்காவாக முடிச்சிருப்பாங்க. கடைசியை அந்த லாஜிக் மிஸ்டேக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகார பலம், ஆள் பலம், போலீஸ் பலம் இருக்க அரசியல் தலைவர்கள் அந்த கோடிக்கணக்கில் காண போன பணத்தை சிசிடிவி விட்டேஜ் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு லாஜிக்கெலாம் இருக்குது. ஒரு பில்டிங்கில் இல்லாத சொல்லலாம், ஒரு தெருவில் இல்லைன்னு சொல்லலாம், ஒரு ஏரியாலே சிசிடிவி இல்லாமல் அந்த பணத்தை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்பிக்கைப்படும் வேலை இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மாஸ்க் படம் இந்த வாரம் அதில் சூப்பர் மூவின்னு சொல்லலாம். 440 கோடியை களவாண்டவனை எப்படி கண்டுபிடிச்சி திருப்பி கொடுக்குறாங்கன்றத ஒரு சுவாரஸ்யமான கதையில் கொடுத்துருக்காங்க. ஃபீல் குட் மூவி. அடுத்த வாரம் வேறொரு மூவி சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே வருண். பாய் வியூவர்ஸ்.